உங்களோட ஐப்ரோ ட்ரான்சிஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? எஸ். உங்களுக்கு எப்படி ஐப்ரோ வேணும் மேடம்? ஐப்ரோ அப்படின்னா ஐப்ரோ தெரிகிற மாதிரி. இப்படி யாரும் உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நான் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்குறேன். பண்ணிவிடு, உன் கை வித்தையை காமிங்கள். சரி, இன்னைக்கு வந்து உனக்கு ஸ்ட்ரோக்ஸும் கொடுக்கலாம், ஃபில்லிங்கும் கொடுக்கலாம். உன்னோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐப்ரோ மேப் பண்ணிவிட்டு சேம் உனக்கு எப்படி பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த என்ன சொன்னால் ட்ரஃபாக ட்ரா பண்ணிருக்கியா? ஸோ இது வந்து எனக்கு ஓகேயாக தருதுங்க. என் மூஞ்சிக்கு வந்து கொஞ்சம் இது பெருசாக இருக்குல்ல, இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவ்வளோ டார்க்காக வேணாம். இந்த மாதிரி வெள்ளை பிள்ளைங்களுக்கு ஓகே, நம்ம மாதிரி கருப்பு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் செட்டிலாக பிடிப்போம், கரெக்டாக இருக்கும். அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு லெஃப்ட் சைடு ஒரு பேட்டர்னும் ரைட் சைடு ஒரு பேட்டர்னும் வேறு வேறு பேட்டர்ன் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம மேப்பிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் பிடிச்சிருக்கோ அந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணலாம். ரைட் சைடு, ரைட் ரைட். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்பெல்லாம் நல்லா தாண்டா இருந்தேன். பேய் மாதிரி இருந்தேன், மூக்கில் கொடுத்தேன். என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே, பயந்துட்டு இருந்தேன். என் மூஞ்சி தான் இந்த கண்ணாடி குண்டா தெரியுது. இங்கே நல்லா இருக்கேன். வச்சுக்கோங்க, முட்டு வைத்தால் தான் அழகாக தெரியும். திக்காயிருச்சுல, ஆனால் வலிக்குதுல. ப்ராசஸிங் அப்போ வலிக்கல, அவ்வளோ இல்லை. இந்த ஃப்ரெஷ் பிக்மெண்ட் வந்துட்டு 3 to 4 டேஸில் டல்லாக ஆரம்பிச்சிடும். நேச்சுரலாக உங்களோட ஸ்கின் கலராகவே மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, இது அப்புறம் ஏதோ சிட்டிங் வேறு வரணும்னு சொன்னேன். அது வரணுமா? ஐப்ரோவை பொறுத்தளவுக்கு 2 செட்டிங் டோட்டலி. ஓ ஓகே. ஸோ நம்மளுக்கு எங்கேயாவது டிஸ்கலரேஷன்ஸ் இருக்குது, இல்லை இப்போ ஸ்வெல்லாக ஆரம்பிச்சிடும்ல, எங்கேயாவது நம்மளுக்கு கேப்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே செகண்ட் செட்டிங்ஸில் நம்ம. ஆனால் கொஞ்சம் இப்போ வீங்குமா? ஸ்வெல்லிங் மினிமலாக இருக்கும், ரொம்ப இருக்காது. ரொம்ப இருக்காது. அப்போனா ஓகே. நான் 2 நாள் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இப்படி வேறு பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்பானுங்க. தேவைதான், அழகாகணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். 10 வயசு குறைஞ்சிச்சா இல்லையா? எப்படி இருக்கு? ஐப்ரோஸ் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் எரியத்தான் செய்யுது. நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்தேன். என் மக வேற பயமுறுத்தி விட்டான். இலை அப்படின்னு 10 தடவை அது எதையோ தடவி வேற வச்சா. அப்போ கூட சரி ஓகேன்னு யோசித்தேன். பட் ஆனால் அந்த லாஸ்ட் லுக் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ சரண்யா அப்படின்னு சொல்லவா? அப்படின்னு சொல்ல மாட்டேங்க.